இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஆபிராமுக்கு நேராக கடந்து வருது. இங்கே அவருடைய பேர் ஆபிராம்னு இருக்குது. அவர் ஆபிரகாம்னு எப்போ அழைக்கப்படுகிறார்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். எப்போ கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார் இல்லையா, அவர் பிள்ளை இல்லாது இருக்கும்போது அவருக்கு கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அது எப்படி எண்ணக்கூடாமல் இருக்கோ அதை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடலுடைய மணலை எப்படி எண்ண முடியாதோ அது போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லி, அதுக்கப்புறம் இனி நீ ஆபிராம் என்று சொல்லப்படாமல் ஆபிரகாம், எல்லா ஜாதிகளுக்கும் தகப்பனாக இருப்பாயின்னு சொல்லி ஆபிரகாம் என்று அவருக்கு பேர் வைப்பார். இப்போ ஆபிராமுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனம் அவருக்கு யுத்தத்தில் வராங்க. அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை தராரு. அதுக்கு பிறகு ஆபிரகாமை குறித்து என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. அந்த தரிசனத்தில் ஆபிராமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அது வரைக்கும் அவர் கர்த்தரை தான் ஆபிரகாம் நம்பி இருக்கிறாரு இல்லையா. ஆனால் இங்கே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன். அதாவது எதிரிகள் அவரை மேற்கொள்ள வந்தாலும் கர்த்தர் அவருக்கு கேடகமாயும் பெரிய மகா பெரிய பலனாக இருக்கிறேன்னு அவருக்கு ஒரு வாக்குரைக்கிறார். வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை 365 முறை வருது. ஏன் அப்படின்னா, ஒரு நாளும் நம்மை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன்னே ஏசாயா 41:10 பார்க்குறோம். இன்றைக்கி சத்துருக்கள் போராட்டம், மனுஷிக வல்லமைகள்னால் வர போராட்டங்கள் எவ்வளவோ நம்மை நோக்கி வரலாம். ஆனால் கர்த்தர் எனக்கு நமக்கு வாக்குரைக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. அவருடைய நீதியின் வலக்கரம், அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்டுகிற தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அதனால் எந்த இடத்துல நமக்கு விரோதமாய் அக்கிரமம் நடந்தாலும் தேவன் அங்கே நமக்காக நீதிக்காய் நின்று யுத்தத்தை செய்து அவர் நீதியை அவர் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 119, 114 பாருங்கள், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சரி, கர்த்தர் நமக்கு கேடகம் மறைவிடமாக இருக்கார் இல்லையா. அதை எப்படி அறிய முடியும்னா, அவர் வார்த்தை வசனத்தின் மூலமாய் தான் நம்ம அறிய முடியும். அவர் வசனத்தில் நமக்கு அந்த ஆறுதலை தருகிறார், அந்த பாதுகாப்பை தருகிறார். அவர் வசனம் நமக்கு வெளிப்படும் வரைக்கும் தேவ சமூகத்தில் நாம் எந்த ஒரு காரியத்துக்கும் காத்து இருக்கும்போது அவர் வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும். அப்படி தான் ஆபிரகாமுக்கு வந்தது, அவருடைய சொப்பனத்தில் வருது இல்லையா. அவர் தூங்கும்போது அவர் தரிசனமாக அதை காண்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன். அப்போ இன்றைக்கி நம்முடைய காரியங்களில் கூட நம்ம தேவ சமூகத்தில் காத்து இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கான காரியங்களையும் தேவன் நமக்கு வசனத்தின் மூலமாய் எடுத்து உரைப்பார். சங்கீதம் 84:11 அதான் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமாக இருக்கார், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவராக இருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதுறார். அப்போ சரி, நம்ம எதுக்காக பயப்படணும், நம்ம எதுக்காக திகைத்து போகணும்? நம்முடைய வழிகள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக இருக்குன்னா, ஒரு குறை குற்றம் இல்லாமல் நீதியை கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நாம் பயப்பட வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தரை வாக்குரைச்சிட்டார், வசனமே சொல்லுது, சூரியனும் கேடகமாக நான் உனக்கு இருக்கேன், நீ உத்தமமாக நடந்தீங்கன்னா உனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் நமக்கு நன்மையை வழங்குவார். எபிரேயர் 13:5-6 வசனத்தில் பார்க்குறோம். சரி, இந்த பயங்கள், இந்த திகைப்பு இதெல்லாம் எதற்காக வருதுன்னும் போது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரேன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போது பண ஆசை தான் எல்லா காரியத்துக்கும் வேறாக இருக்குது இல்லையா, எல்லா தீமையான கிரியைகளுக்கும் அது வேறாக இருக்குது. அப்போ நீங்கள் பண ஆசை இல்லாமல் இருங்க. பண ஆசை இருந்ததுன்னா பலவிதமான வழிகளில் அதை தேட போவாங்க, தீமையான வழிகளை அதை நாடுவாங்க, அப்போ நிறைய பாவங்களை செய்ய வேண்டி வரும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்த கொடுத்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரா?
அதுக்கு மேலே நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேணாம், போதும் என்று எண்ணுங்கள்னு சொல்கிறாரு. அப்படி நீங்கள் இருக்கும்போது நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன், உங்கள் தேவை என்ன என்பதை நான் சந்திப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லுங்கள். அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். திருவசனம் அப்படி சொல்லுகிறது இல்லையா? அதனால் தைரியம் கொண்டு சொல்லுங்கள், கர்த்தரே எனக்கு சகாயர்னா அவர் உதவி செய்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் வந்து நமக்கு உதவுகிற தேவனாக இருக்கார். அதனால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நம்ம தைரியமாக சொல்லலாம். ஏசாயா 4:41-14 பார்க்குறோம், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு சிறு கூட்டமாய் வந்தார் இல்லையா? 66 பேர் தான் கானான்லேருந்து பஞ்சம் வந்தப்போ கடந்து எகிப்துக்கு வராங்க. அங்கே யோசேப்பு இருக்கார். யோசேப்புடைய அவரும் அவர் குடும்பம் 4 பேரும் சேரும்போது தான் அது 70 பேர் ஆகுது. இப்படி சிறு கூட்டமாக இருந்த அவர்களை கர்த்தர் பெருக செய்தார் இல்லையா? இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு சொல்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அப்போ துணை நிற்கிறேன்னு சொல்கிறார்னா நம்ம கூட அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி அன்னைக்கு மோசேவுக்கு அந்த வாக்கை பண்ணுறாரு, அதே போல் யோசுவாக்கும் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ தேவனுடைய காரியங்களில் நாம் போகும்போது, தேவனுடைய காரியத்தை செய்யும் போதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா இதை சொல்லுகிறது யாருன்னா, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உங்கள் மீட்பர், உன் மீட்பர் சொல்லுகிறாருன்னா, நம்மை மீட்டு காத்து ரட்சிக்கிற தேவனே வாக்கு பண்ணிட்டாருன்னா நம்ம பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம். புலம்பல் 3:24 எரேமியா சொல்கிறாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரே நம் பங்கு இல்லையா? அவரே நம் பாத்திரத்தின் பங்காக இருக்காருன்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பேரில் நம் நம்பிக்கை வைக்கும் போது எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ரூத்துடைய காரியத்திலே நம்ம பார்க்கும்போது, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இங்கே போவாஸ் ரூத்து வாழ்த்துகிறத பார்க்குறோம். அப்போது உன் செய்கைக்கு தக்க பலன். இன்றைக்கி நம்முடைய செய்கை எப்படி இருக்குது? உண்மையும் உத்தமம் நீதியுமாக நம்ம கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது நமக்கும் ரூத்துக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்கும் பலிக்கும் இல்லையா? அந்த பலனை, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அவர் செட்டைகளின் கீழே நம்மை அடைக்கலமாய் வைப்பார், அவராலே நமக்கு நிறைவான பலன் வரும். அவர் சிறகுகள், அவர் கரத்தின் நிழலில் நம்மை மூடி அவர் பாதுகாக்கும் போது நிறைவான பலனை நாம் அடைய முடியும். சங்கீதம் 3:3 பாருங்கள், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவுமா இருக்கிறீர். இதை தாவீது கர்த்தரை எப்பவுமே நம்புகிறார். அவர்தான் தன் கேடகமும் துருகமும் தன் பலனும் தன் ரட்சணிய கொம்புமாய் அவர் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை இப்படியாக அவர் உயர்த்துகிறார். அப்போ உயர்த்தும் போது கர்த்தர் தன் தலையும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்பதையும் அங்கே விசுவாச அறிக்கை எடுக்கிறத பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சங்கீதம் 18:1-2 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை அவர் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறார் என்பதை அறிஞ்சு கொள்ள முடியும். சங்கீதம் 27:1 பாருங்கள், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் ஜீவனுக்கு அவர்தான் பலன், என் ரட்சிப்பு, என் வெளிச்சம். கர்த்தருடைய வேதமே வெளிச்சம் இல்லையா? போதக சிட்சை, அவருக்கு நமக்கு போதகத்தின் மூலமாக நம்ம சிட்சிக்கிறாருன்னா அவர் ஜீவ பாதையில் நம்ம நடத்த போகிறார் இல்லையா? ஜீவனுக்கு ஏற்ற பாதையிலே நம்ம நடத்த போகிறார். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம் ஜீவனின் பலனாகவும் அவர் இருக்கிறார். அதனால யாரை கண்டு நம்ம பயப்படவும் அஞ்சவும் வேண்டாம். ஏன்னா மனுஷன் எப்படிப்பட்டவன் தேவன் நினைவு கூறுகிறார், அவன் மண் என்று நினைவு கூறுகிறார். அவன் இன்றைக்கு பூத்து நாளைக்கு மரித்து போகிற புல்லுக்கு ஒப்பானவன் தேவன் நினைக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய காரியங்களை குறித்து நாம் பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம். என்ன நேரிடுமோன்ற பயம் நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தரை சார்ந்து அவரை நம்பும்போது அவர் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது போல நமக்கும் அவர் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன்னு அன்னைக்கு அவருக்கு சொன்னது போல் நமக்கும் அவர் கேடகமும்
பலனுமா இருப்பார். அதனால் மனம் பதறுகிறவங்களை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட உங்களுக்கு பதிலளிக்கவும் வந்து உங்களை ரட்சிப்பேன்னே ஏசாயா 35:4 சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிங்க. தேவன் நீதியை செய்வார். அவர் நமக்கு வந்து பதில் அளிப்பார். ஆமென்.